வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டிலேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கம்மியான சார்ஜஸில் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்துட்டு என்னென்ன கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ண முடியும், இதை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ண முடியும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கிரெடிட் கார்டிலேருந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரெடிட் கார்டை வந்து உள்ளே வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தாலே வந்துட்டு இதில் மேனேஜ் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஆட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்டை வந்து உள்ள ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கார்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு உள்ள லிங்க் பண்ணிக்கிடணும். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பேமெண்ட், ரெண்டல், அப்புறம் வெண்டர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேயி டீட்டெயிலை வந்து ஆட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை ஆட் பண்ணணும். எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து கிரெடிட்டட் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேயி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேயி வந்து ஆடட் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து பேயி வந்து ஆட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட் இதில் ஷோ ஆகுது. ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். அடுத்தது வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டோட்டலாக 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் பே, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பே. ஸோ இதில் வந்து எதுக்குடா இந்த 2 ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்பவே கம்மியான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எனக்கு பணம் வந்து லேட்டாக கிரெடிட்டட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து கிளாசிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பணம் வந்து சீக்கிரமாகவே கிரெடிட்டட் ஆகணும், அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறவங்க குயிக் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். நீங்கள் குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 1.45% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இது நீங்கள் கிளாசிக் பேயை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து கம்மி, 1.35%, அதாவது 0.1% வந்து கம்மி பண்ணுறாங்க. பட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து கிரெடிட்டட் ஆகாது. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எப்போ கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி தான் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 12ஆம் தேதி பிப்ரவரி நான் மேக்ஸிமம் ஈவினிங் 4 மணிக்குள்ளே வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பல்காக பெரிய அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிறவங்க ஸோ இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அமௌண்ட் வந்து மெதுவாக கிரெடிட்டட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு சார்ஜஸ் வந்து கம்மியாகணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கம்மியான அமௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கிளாசிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபரல் பண்ணுறதுக்கான ரெஃபரல் ப்ரோக்ராம் இதில் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தால. ஸோ இப்போ நம்மளோட ரெஃபரல் பேலன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7500 ரூபாய் இருக்குது. இந்த 7500 ரூபாயிலிருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸை வந்து டெபிட்டட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாசிக் பே ஆப்ஷனை மட்டும் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாசிக் பே ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் 1.35% அமௌண்ட்டை வந்து உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து பிடிக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா 15 ரூபா 93 பைசா தான் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் அமௌண்ட் அதில் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கீங்களா அந்த அமௌண்ட்டில் இருந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டு. ஸோ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா 93 பைசா வந்து பிடிக்கிறாங்க. இந்த 15 ரூபா 93 பைசா இதில் இருந்து கழிஞ்சிரும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் கேஷ்பேக் வந்து யூஸ் ஆகும். இதை தவிர இந்த ரெஃபரல் கேஷ்பேக் அமௌண்ட்டை வந்து மேக்ஸிமம் எதுக்குமே யூஸ் ஆகாது. இது தவிர ரெஃபரல் பண்ணுறதுல இன்னும் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. அதை வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது குயிக் பே வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸை வந்து கழிக்க முடியாது. ஸோ இந்த அமௌண்ட்
அமௌண்ட் நம்மளோட கிரெடிட் கார்டில் தான் சார்ஜஸ் ஆகும். இப்போ வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகுது. அந்த கிரெடிட் கார்டில் தான் டெபிட்டட் ஆகும். நீங்கள் நிறைய கிரெடிட் கார்டு வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எந்த கிரெடிட் கார்டிலேருந்து டெபிட்டட் பண்ணணுமோ அந்த கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதை வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட கிரெடிட் கார்டோட லாஸ்ட் CVV நம்பர் 3 டிஜிட் CVV நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கிரெடிட் கார்டோட CVV நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட் கார்டில் இருந்து ஒரு OTP வரும். அந்த OTPயை வந்து என்ட்ரு பண்ணணும். கிரெடிட் கார்டு பேங்க்ல இருந்து நமக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதுக்கு மேலே மேக்ஸிமம் டைம் எடுக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டிலேருந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ரெஃபரல் மூலமாக நீங்கள் வந்துட்டு நிறைய கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இந்த கேஷ்பேக்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேஷ்பேக் வந்து யூஸ் ஆகும். இல்லைனா உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகாது. இது தவிர பிக்கஸ்டான பெனிஃபிட் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் 3 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து அந்த கிஃப்ட் வவுச்சரோட கோடு நம்பரை சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோடு நம்பரை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ரீடீம் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிங்கன்னா 750 ரூபாய்க்கு ஒர்த்தான கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஒரு ரெஃபரல் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்களோட ரெஃபரல் மூலமாக ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அவங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அபோவ் 5,000 இல்லைனா 5,000க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலாக வந்து எடுத்துக்குவாங்க. 5,000க்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரெஃபரலாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 5,000 ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் ரெஃபரலாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரெஃபரல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கிராம் சில்வர் பார் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணால் 2,500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர். அதுக்கப்புறம் 20 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணால் 1 கிராம் கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க. அதே இது 30 பேரை ரெஃபர் பண்ணும்போது 5,000 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும். சேம் டைம் 250 ரூபாய்க்கு அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கிடைக்கலாம். அது வந்து ரெகுலராக கிடைக்கும். ஆனால் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அந்த கேஸை எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ இல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணவோ நமக்கு யூஸ் ஆகாது. இதில் மட்டும்தான் யூஸ் ஆகும். அடுத்தது 50 ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா 3 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. 75 ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு ஒருத்தான கிஃப்ட் வவுச்சர். அதுக்கு அடுத்தது வந்து 200 ரெஃபரல் பண்ணும்போது உங்களுக்கு 10 கிராமுக்கு கோல்டு காயின் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 150 ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் அமேசான் வவுச்சர். அதே இது 100 ரெஃபரல் சக்ஸஸாக பண்ணும்போது 5 கிராமுக்கான கோல்டு காயின் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களால் ரெஃபரல் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையவே கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸையும் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் அப்ளிகேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கிரெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான சார்ஜஸ் தான். பட் இப்படியும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இது விருப்பமாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.